நம்ம ஆண்டவரை மாத்திரம் நேசிக்கிறவங்களா இருக்கக்கூடாது, வேத வசனத்தை நேசிக்கணும். நான் என்னுடைய வேதத்தை, இயேசுவை நான் எந்த அளவு நேசிக்கிறேனோ அந்த அளவு இந்த வேதத்தை நேசிக்கிறேன். ஏனென்றால் இது அவருடைய வார்த்தைகள், அவர் தான் வார்த்தை, வார்த்தை தான் அவர். அப்போ வேதத்தை நேசிக்கிறவங்களுக்கு மிகுந்த சமாதானம் இருக்குமா? கொஞ்சம் சமாதானம் இல்லை. எப்படி இருக்கிறீங்க? கொஞ்சம் நிம்மதி இருக்குது, கொஞ்சம் சமாதானம் இருக்குது, ஒரு பூரணமாக சொல்ல முடியாது அப்படி சொல்லுவாங்கள்ல, நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. பூரண சமாதானம், மிகுந்த சமாதானம் இயேசு தந்திருக்கிறார். இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்லார், என் மகனே என் மகளே ஏன் சோர்ந்திருக்கிற, நான் உனக்கு மிகுந்த சமாதானத்தை தருவேன். அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த வேதத்தை நேசித்து தினமும் அதை வாசித்து அதை தியானித்து அதை உட்கொள்ளணும். என் வசனத்தின்படி நான் வாழுவேன், எனக்கு கிருபை கொடுங்கன்னு ஜெபிச்சிட்டிங்கன்னு வைங்களேன், பெரிய சந்தோஷம் உள்ளத்தில் வந்துடும். அதுதான் நிரந்தரமான சமாதானத்திற்கு இன்னொரு வழி, ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்கிற வழி. சரியா? அப்போ வேதத்தை நேசிக்கிறீங்களா? இன்றைக்கி வாசித்தீங்களா? அதான் வாக்கு ஜீசஸில் நீங்கள் தினம் ஒரு வார்த்தை சொல்கிறீங்களே, இது போதாது. இது நான் ஒரு வார்த்தை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நீங்கள் ஆண்டவருடைய பாத்தில் போய் முழங்கால் படியிட்டு வசனத்தை வாசித்து பாருங்கள். நீ காலையில் நான் முழங்கால்னு வசனத்தை வாசித்த உடனே எனக்கு ஒரு பெரிய சமாதானம் வந்துட்டு, அந்த சந்தோஷத்தோடு தான் உங்களோட நான் பேசி கொண்டு இருக்கிறேன். அப்போ அதிகாலை எழும்பி நீங்கள் வேதத்தை அப்படியே வாசித்து தியானித்து அப்படியே சந்தோஷமாக அப்படியே பிரசன்னத்தில் துதிக்கும் போது ஒரு பெரிய சமாதானம், மிகுந்த சமாதானம் வந்துடும். பார்த்தீங்களா? அந்த சமாதானத்தை தேவன் உங்களுக்கு அருளி செய்வார். தகப்பனே, நாங்கள் மிகுந்த சமாதானத்தோடு இருக்கும்படிக்கு எங்களுக்கு தந்த இந்த வேத வசனத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை நாங்கள் நேசிக்கிறோம், அதை வாசிக்கணும், தியானிக்கணும், அதன்படி நடக்கணும். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.